சொப்னா, சுக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாட்டி டீ விக்கிறாங்களாம். அந்த டீ அவ்வளவு டேஸ்ட்டா. அந்த டீ சாப்பிட்றதுக்கு அக்கம் பக்கத்து ஊர்க்காரங்க எல்லாம் கூட வராங்களாம். ஒரு டீ ரூ. 50 ஒரு டீ ரூ. 50 கூட நெறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்களாம். நீ தான் ஃபுட் விளாக் பண்றியே! நீ அந்த வீடியோ எடுத்து உன் சேனல்ல போடு. சரிப்பா. நான் நாளைக்கே போறேன். என்ன? ஒரு டீ ரூ. 50வா? ரூ. 50 கூட டீ வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? அப்படி என்ன அந்த டீல ஒரு டேஸ்ட் இருக்கும்? இன்னைக்கு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். அட! டீ வாங்கி சாப்பிட்டோம்னா கியூல தான் நிக்கணும் போல இருக்கு. நிஜமாவே டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ரூ. 50க்கு வொர்த்து தான். நான் இந்த மாரி ஒரு நல்ல டேஸ்ட்டான டீ இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஒரு பாத்திரத்துல ஏதோ டிகாஷன் வச்சிருக்காங்க. அதுல பால் கலந்து குடுக்குறாங்க. அவ்வளோதான். இந்த சீக்ரெட் எல்லாம் அந்த டிகாஷன்ல தான் இருக்கு. வணக்கம் பாட்டி. நான் யூடியூப்காக விளாக் பண்ணிட்டு இருக்கேன். உங்க டீயோட ரகசியம் என்னன்னு எங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? இப்போ லைவ்ல போயிட்டுருக்கு. உங்க டீ சாப்பிட்றதுக்கு அக்கம் பக்கத்து ஊர்க்காரங்க எல்லாம் கூட வராங்களாம். உங்க டீ வர வர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கான். உங்களோட டீயோட ரகசியம் என்னன்னு சொல்றீங்களா பாட்டி? முதல்ல இடத்த காலி பண்ணு. வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து நொய் நொயின்னு. அட! என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? நான் என் யூடியூப் சேனல்ல உங்க விளாக் போட்டா உங்க கடைக்கு எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்க தெரியுமா? அக்கம் பக்கத்து ஊர்க்காரங்க மட்டும் இல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல வருவாங்க. நான் உன்னை கூப்பிட்டேனா முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அடேங்கப்பா! பாட்டி கிட்ட சீக்ரெட் கேட்டதுமே எப்படி வந்துச்சு பாருங்க கோபம். பாட்டி ரொம்ப கடுப்பா இருக்காங்க. ஏதோ மூட் அவுட் போல. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். பாட்டி கிட்ட கேட்டா சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் நைஸா அவங்க வீட்டுக்கு போய் என்னதான் அப்படி அந்த டிகாஷன்ல கலக்குறாங்கன்னு இன்னைக்கு நைட்டை பார்க்க போறேன். இந்த பாட்டி இந்த வயசுல இவ்வளோ பணம் என்னதான் பண்ணுவாங்க? பணம் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கிறாங்களே! எங்கேயும் எடுத்துட்டு போறாங்க போல இருக்கு. அதான். சரி, என்னதான் நடக்குது பார்க்கலாம். காலையில டீ போடுறதுக்காக ராத்திரியே டிகாஷன் பண்ணி வச்சிராங்க போல இருக்கு. இப்போ அந்த டிகாஷன் பக்கம் தான் போறாங்க. டிகாஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ! என்ன இது? அந்த டிகாஷன்ல இருந்து பல்லி எடுக்குறாங்க. ஓ! ஐயோ! இந்த பல்லி போட்ட டீய நாம சாப்பிட்டோம். என்னதான் நடக்குது இங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த கிழவி பாட்டி இல்ல. இது ஒரு சூனியக்காரி கிழவின்னு நினைக்கிறேன். இவ இந்த சூனிய டிகாஷனை வச்சு தான் டீ போட்டு எல்லாருக்கும் விற்கிறான்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் அப்படியே இந்த டீ வாங்கி சாப்பிட்றாங்க. நான் இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த கிழவியை சும்மா விடக்கூடாது. அட! என்ன இந்த டிகாஷன் எல்லாம் இந்த கிழவி கீழே ஊற்றிட்டு இருக்கு? ஏய் கிழவி, நான் உன்னை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிகாஷனை எல்லாம் கீழே ஊத்துறியா? நீ எப்போ வீட்டுக்குள்ளே வந்த? நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. என் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி என்ன வீடியோ எடுக்கலாம்? அது இருக்கட்டும். டிகாஷனில் பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாம் போட்டு காய்ச்சி தான் எல்லாத்துக்கும் டீ வித்துட்டு இருக்கியா? அதா பாரு, நான் எல்லாம் அது மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த டிகாஷனில் பல்லி விழுந்துருச்சு. அதனால தான் இந்த டிகாஷன் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ ஒரு சூனியக்காரி. நீ ஏதோ சூனிய மந்திரம் பண்ணி தான் இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் டீ வித்துட்டு இருக்க. ஆமாம், இந்த வயசில் இவ்வளோ பணம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன். இதா பாரு, நீ இங்கேருந்து கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் புதுசாக டிகாஷன் பண்ணணும். அதோட அந்த பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கணும். நீங்கள் நின்றுட்டு இருந்தா என்னோட டைம் வேஸ்ட்டு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட வீடியோ எடுத்தது தப்பு. நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவ்வளோதான் நீ. அதையும் பார்த்துக்கலாம். என்ன, இந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கியா? அதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சாகணுமா? ஆமாம், நான் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சு தான் ஆகணும். சரி, வா என் கூட. அட! எவ்வளோ தூரம் தான் நடக்கணும்? எனக்கு கால் எல்லாம் வலிக்குது. இந்த கிழவி என்னை நைஸாக கூட்டிகிட்டு போய் மர்டர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? வள்ளி, வள்ளி, வாமா. அதான் வந்துட்டேன் பாட்டி. இந்தா, இதில் பணம் இருக்கு. நீ இதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பாரு. ஆமாம், நீங்கள் இவளுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீ மேலே போர்டை பார்க்கலையா? அட! என்ன இது? இது ஒரு ஆர்பனேஜா?
நீங்கள் ஆர்ஃபனேஜ்க்கு தான் பணம் சம்பாரிச்சு கொடுக்குறீங்களா? நானும் உங்கள பற்றி ஏதோ தப்பாகவே நினச்சிட்டேன் பாட்டி. இங்கே நிறைய அனாதை குழந்தைங்க இருக்காங்கம்மா. இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுன்னு தான் நான் டீ கடை வச்சேன். நார்மலாக போய் டொனேஷன் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னாலேயும் இப்போது அங்கே இங்கே சுற்றி டொனேஷன் கலெக்ட் பண்ண முடியல. ஓ! அப்படியா பாட்டி? ரொம்ப சாரி பாட்டி, நான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். அப்புறம் அந்த டிகாஷனில் சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. காஞ்ச கேரட், பீட்ரூட், மாதுளந்தோல் எல்லாம் பொடி பண்ணி அதோட சில மசாலாவும் சேர்த்து அந்த டீ டிகாஷனில் கலச்சி கொதிக்க வச்சு காலையில் குடித்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் என் கடையில் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சாரி பாட்டி. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் பாட்டி. ரொம்ப நன்றிம்மா.